இப்போ வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். பாருங்க, முதல்ல திருவிருந்து அப்படின்னு சொன்னா என்னன்னு நமக்கு தெரியல. திருவிருந்து என்பது கிறிஸ்துவின் ஐக்கியம். சொல்லுங்க. ஒன்று. இன்னொன்று என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, புதிய உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுவது, கைக்கொள்வது. பழைய உடன்படிக்கை ஆட்டுக்கடா பலி, புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் பலி. சொல்லுங்க. புதிய உடன்படிக்கை என்பது கிறிஸ்து நமக்காக பலியானார், கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும். இது புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்பது நாம பலி செலுத்துவது ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு போய் ஆசாரியன் இடத்துல கொடுத்து விட்டால் நம்ம பாவத்தை அவர் கழுவிடுவாரு, ஆசாரியன் அப்படின்னு சொல்லி அது பழைய. அந்த பழைய முறைமையை மாற்றி இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பூமியில எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல சுமத்தி அவரை பலியாக்கினார். இதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல தம்முடைய சீஷர்களோடு கூட கொண்டாடி அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்கள் என்று சொல்லி நமக்கு கட்டளையாக வைத்து விட்டு போகிறார். இது ஒரு சாஸ்திரம் அல்ல, இது ஒரு சம்பிரதாயம் அல்ல, இது ஒரு மூட பழக்க வழக்கம் அல்ல. இதை நாம் கட்டளையாக செய்ய வேண்டும். 2 விஷயத்தை சொன்னார் கட்டளையாக. புதிய ஏற்பாட்டின் சபைக்கு 2 விஷயங்கள் பிளஸ் ஒரு விஷயம், 3 விஷயங்கள் கட்டளையாக, அடிப்படை விசுவாசத்தில் உறுதியாக சபையார் யாரும் கைக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 விஷயங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 தவிர்த்து மீதி எல்லாம் கூட அப்புறம் அது அவர்களுடைய விசுவாசத்தின்படி நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த 3 கண்டிப்பா செய்தே ஆகணும். எது சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்நானம், ஒருவன் கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் ஞானஸ்தானத்தின் மூலமா ஏற்படுத்தப்படுகிறது. அவன் தொடர்ந்து பரிசுத்தமாய் இருக்கிறானா, சபையில அங்கத்தினரா இருக்கிறானா, தேவனோடு உறவு கொண்டிருக்கிறானா என்பது திருவருந்தின் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறது. இது 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சும்மா அவன் வேலையை மட்டும் பார்க்காம ஆண்டவருடைய வேலையும் பார்க்கும்படியாக நீங்கள் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க என்கிற இந்த 3 அடிப்படை சத்தியங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் கட்டளையாக கொடுக்கப்பட்டது. முதல்ல என்ன பண்ணணும், கிறிஸ்துவினிடத்துல வருகிறதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். இல்லையா சொல்லுங்க. கிறிஸ்துவினிடத்துல வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து கிறிஸ்துவிலே ஐக்கியமாக இருப்பதற்கு திருவிருந்து எடுக்கணும். இல்லையா சொல்லுங்க. தொடர்ந்து நீங்கள் கிறிஸ்துவிலே ஐக்கியமாக இருந்தீர்களானால் கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களை நெருக்கியோ பிரஷர் கொடுக்கும். இல்லையா சொல்லுங்க. இந்த ஸ்கூல் லீவ் விடுறாங்க பாத்தீங்களா, ஏப்ரல்ல பாதி, மே ஃபுல்லா லீவ் விடுறாங்க பாத்தீங்களா. இந்த கான்வென்ட்ல எல்லாம் அங்க படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் நேரத்துல கான்வென்ட்ல டீச்சிங் பண்ற அந்த டீச்சர்களை சும்மா இருக்க விட மாட்டாங்க. அந்த கான்வென்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா? ஒரு வேன், ஸ்கூல் வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணி பிட் நோட்டீஸ்களை அடிச்சு அவங்க கையில கொடுத்து கிராமமா போய் நம்ம ஸ்கூலை பத்தி பேசி ஒரு 10 பிள்ளைகளை ஒருத்தர் என்ன பண்ணுங்க, அட்மிஷனுக்கு கொண்டு வாங்க. கவனிச்சிருக்கீங்களா, கவனிக்கலையா? யாருக்கும் தெரியாதா? ஒரு ஸ்கூல்ல அனுப்புறாங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாருக்கு கூட என்ன பண்றாங்க, இறங்கி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ஆண்டவர் பாருங்க, முன்னோடி எல்லாத்துக்கும், எல்லா விஷயத்துக்கும் முன்னோடி நம்முடைய ஆண்டவர். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க வேண்டும். யாரு? கடகால் போடுவேன், கடகால் போட்டு கட்டுமான பணியை கட்டி எழுப்புகிறவன், கூடாரம் அமைச்சவன் விசுவாசி. எப்படியோ சொல்லுங்க. கடகால் போட்டவன், ஞானஸ்தானத்துக்கு வந்தவன், கட்டுமான பணியை எழுப்பி திருவிருந்து ஐக்கியத்திலே சபையின் ஆராதனைகளிலே பரிசுத்தமாய் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை ஆராதித்து உயர்த்துகிறவன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன் சும்மா இருக்க மாட்டான். என்ன பண்ணுவான் தெரியுமா?
சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுப்பான். போவான், ஒருவரும் போவான், ஆண்டவரை பத்தி பேசுவான். அதுதாங்க நம்ம மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அதை நாம என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷத்துல கடைசியில் சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப அந்த காரியத்தை ஒவ்வொரு கிறிஸ்துவனும் செய்யணும். இது மூணு நமக்கு அடிப்படையா இருக்கிறது. இங்க வாசிக்கிறோம் பாருங்க, கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். என்ன பண்றாரு? இந்த வசனத்தை சொல்றாரு 11ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்துல, நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்க. என்ன சோதனை பண்ணணும்? நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், நம்ம திருவிருந்து எடுக்க போறோம், நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டோமா, நம்ம சபையை ஒழுங்கா நம்ம ஆராதனைகளில் கலந்து கொண்டோமா, நம்ம எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிருக்கிறோமா, எல்லா விஷயத்திலும் நம்ம கடவுளுக்கு பிரியமா நடக்கிறோமா, அடுத்தவர்களை சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியாவது எடுத்திருக்கிறோமா? இது வளர 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 என்ன பண்ணணும்னா, கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் தொடர்ந்து சபையில் ஐக்கியமாகி சத்தியத்தின் உபதேசத்தில் போதிக்கப்பட்டு அவர்கள் போதனையை ஏற்றுக்கொள்வார்களானால், தொடர்ந்து வளர்வார்களானால், அவர்கள் அடுத்தவர்களை ஆதாயப்படுத்தும்படி அடுத்தவர்களுக்கு சாட்சிகளாய் நிற்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் நடபடிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது, நல்ல கவனமா கேட்கணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது அப்படின்னா, அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவி வழங்கப்படவில்லை, சபைக்கு வழங்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் திடீர்னு யார் மேலேயோ ஆவியானவர் இறங்குவாரு. யெப்தா மேல ஆவியானவர் இறங்கினாரு, சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கினாரு. இப்படி பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரு. அவங்க எல்லாரும் செய்யற கிரியைகளோட விசேஷமான பலமுள்ள கிரியைகளை செய்தாங்க. ஒரு கழுத தாளை எலும்பை கொண்டு போய் 1000 பேரை கொண்டு போட்டாரு. இல்லையா? சொல்லுங்க. இப்படி பலமான வேலைகளை பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அவர்கள் செய்தார்கள். இங்கே புதிய ஏற்பாட்டின் சபைக்காக ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் முதல்ல என்ன ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பலன் அடைவீர்கள். நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒல்லி உடம்ப குண்டாகிடுவார்கள். அங்க என்ன எழுதி இருக்குது? பலன் அடைந்துன்னு எழுதி இருக்குது. சரிதான் ஐயா? ஆமா சரிதான். ஒல்லியான உடம்ப புஷ்டியாக்குவார். அதை விட உங்கள் ஒல்லியான ஆத்துமாவை புஷ்டியாக்குவார். அதுதான் அதனுடைய சத்தியம். உங்கள் ஆத்துமா ஒல்லியா இருக்குது, உங்கள் ஆத்மா ஒல்லியா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஆத்மா வலிமிழந்து இருக்கிறது, வலிமை இல்லாமல் இருக்கிறது. உங்கள் ஆத்மா வலிமை இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் உலகத்தை பார்க்கும் போது உலக காரியங்களிலே ஈடுபட நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். ஆசாபாசங்களை பார்க்கும் போது ஆசாபாசங்களை நீங்கள் நிறைவேற்ற உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள். சரீரத்தின் காரியங்களில் அதிக நேரத்தை செலவழிக்க நீங்கள் உட்படுகிறீர்கள். இதுதான் உங்கள் ஆத்மா பலவீனமாக இருப்பதற்கான காரணம். எப்பொழுது உங்கள் ஆத்மா பலவீனமாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வழி நடத்தப்படாமல் இருக்கிற போது. நல்ல ஞானமா புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தை. சும்மா படிச்சுட்டு கடந்து போயிடக்கூடாது, சும்மா கேட்டுட்டு கடந்து போயிடக்கூடாது. ஒரு மனுஷன் பலன் அடைகிறான் என்று சொன்னால் எதிலே பலன் அடைகிறான்? சரீரத்தில் பலன் அடைகிறானா, ஆவியில பலன் அடைகிறானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆல்ரெடி சரீரத்தில் பலவீனமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஆனால் உங்களுடைய ஆத்துமா பலவீனமாக இருந்தால், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஆத்மாவை பலனடைய உதவி செய்வார். பரிசுத்த ஆவி என்னிடத்தில் இருக்குது. அபிஷேகத்தை நிரப்புறோம், எகிரி குதிக்கிறோம், கை தட்டுறோம், அந்நிய பாஷையை பேசுறோம், தீர்க்க தரிசனத்தை கூட சொல்றோம், சபைக்கு வர மாட்டேங்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பரிசுத்தான ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துவார். ஆத்மா எப்போ பலனாகும்? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. ஆத்மா பலன் அடைந்தா என்ன நடக்கும்? வாசிக்கிறோம் தொடர்ந்து.
சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். கரங்களை தட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா ஞாயிற்றுக்கிழமை வேற எங்கேயோ இருக்க மாட்டீங்க, சபையில் இருப்பீங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நான் அந்நிய பாஷையை பேசுறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணாங்க பழைய ஏற்பாட்டுல? கல்லால அடிச்சு சாகடிச்சாங்க. ஏன்? சாட்சி இல்ல. சாட்சி சிக்கோட்டி என்ன? முதல்ல சாட்சின்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல சாட்சி என்ன? இங்க வந்து சொல்றீங்களா அதுதான் சாட்சி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நாங்க ஜெபம் பண்ணோம், சரியாயிடுச்சு, சாட்சி. நல்லது. சாட்சின்னா என்ன? முதல்ல என் பையன் படிக்காம இருந்தான், ஸ்கூல்ல சேர்த்து ஜெபம் பண்ணேன், படிச்சான், பாஸ் பண்ணிட்டான், சாட்சி. நல்லது. இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? சாட்சி சொன்னவங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரல, வேற எங்கேயோ ஒரு கம்பெனியில வேலைக்கு போயிருக்கிறாங்க. அங்க இருக்கிற நிறைய பேர் இந்துவங்க, மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவங்க, நீங்க கிறிஸ்துவங்களாச்சு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குமே, இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு இவங்க கொடுக்குற விளக்கம், எப்பமாவது போவோம், எப்பமாவது வருவோம். சொல்லுங்க. இப்ப அவங்க நினைக்கிறாங்க, ஓஹோ இவங்க எப்பமாவது கிறிஸ்துவங்க போல இருக்குது. இவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்துவங்க? இயேசுவை ஊறுகாய் மாதிரி பயன்படுத்துற கிறிஸ்தவங்க போல இருக்குது. உணவு மாதிரி பயன்படுத்துற கிறிஸ்தவர்கள் கிடையாது. அடிக்கடிக்கு சொல்ற விஷயம், உலகத்தை ஊறுகாய் மாதிரியாகவும் இயேசுவை உணவு மாதிரியாகவும் நீங்கள் பயன்படுத்துங்க. உலகத்தை நீங்க உணவு மாதிரி பயன்படுத்திட்டு இயேசுவை ஊறுகாய் மாதிரி பயன்படுத்தினா நீங்கள் சாட்சி உள்ளவர்கள் இல்லை. நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருப்பீர்கள் எப்பொழுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. நீங்க கொஞ்சமும் பிசக மாட்டீங்க. அவர் சொன்னாரு, எருசலேமா இருந்தாலும், அப்புறம் யூதேயாவாக இருந்தாலும், அப்புறம் சமாரியாவாக இருந்தாலும் சரி, உங்க வீட்லயும் சரி, நீங்கள் வெளியிலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் சரி, நீங்கள் புறஜாதியார் மத்தியில வாழ்கிற போதும் சரி, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாகவே இருப்பீர்கள். சபைக்கு வரும்போது மட்டும் நான் சாட்சியா இருப்பேன். சபையை விட்டு வெளியே போன உடனே நான் வழக்கமா சொல்ற மாதிரி நான் அங்க வேலையில சொருவி வச்சிருக்கிற பொடி டப்பாவை எடுத்து இடுப்புல சொருவிக்குவேன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். கர்த்தருடைய ஆவி எங்கே இல்லையோ அங்க விடுதலை இல்ல. மாம்சத்துக்குரியவன் தேவனை பிரியப்படுத்த மாட்டான். இப்ப சொல்லுங்க, நீங்க உலகத்தை பிரியப்படுத்துறதுக்கு ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தின்படி தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களா? நீங்கள் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனை அல்லவா நீங்கள் பிரியப்படுத்த வேண்டும். உலகத்தை எப்படி பிரியப்படுத்த முடியும்? உலகத்தை நீங்கள் ஊறுகாயாக நீங்கள் தொட்டுக்கொண்டால் ஆண்டவரை முழுவதும் நீங்கள் பிரியப்படுத்த முடியும். ஏதோ வயிற்றுக்கு போஜனமும் உடைக்கிறதுக்கு சாப்பாடு இருந்தா போதும். வசனம் சொல்லுது, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதும் என்கிறீர்கள். போதும் என்கிற மனதை உடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஆண்டவரை விட்டுட்டா சேர்த்துக்கணும், சபையா சட்ட பண்ணியா சேர்த்துக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா வேலை இருக்கு சார், கம்பெனியில வேலை இருக்கு சார். ஏயா இது ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய நாளியா, கடவுளோடு உறவாடுகிற நாளியா, கடவுளை அசட்டை பண்ணி கடவுளுடைய நேரத்தை திருடியா மருத்துவமனைக்கு போற? மருத்துவமனையிலே நீ தொடர்ந்து தங்கிடுவேன். ஒரு பிரச்சனை, ஒரு மத்தியஸ்தம், ஒரு சொந்த வீட்டு வேலை ஏதோ ஒரு பிரச்சனை, மோட்டர் ரிப்பேரா இருக்கு, வீட்டுல தண்ணி மோட்டர் ரிப்பேரா இருக்குது. தண்ணி மோட்டர் காரருக்கு போன் பண்ணி சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துருங்க, தண்ணி மோட்டர் ரிப்பேர் பண்ணுவோம். ஏங்க சனிக்கிழமை வந்தாங்க வேலை போயிடுமே, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுமே. அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாட்சியாக
சாட்சியாக நிரூபிக்க பார்க்கலாம். நீங்க நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சுடுவார். நிறைய வாக்குத்தத்தங்கள் நம்ம சொல்றோம் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதில்லை. சொல்றோம் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவன் வந்து என்ன அடி அடி அடின்னு அடிச்சுட்டு போயிட்டான். சொல்லுங்க, அதே பேர் கேள்விப்படுறேன். கிறிஸ்துவ நாமியா ஆண்டவர் எனக்கு ஒரு மாசம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுவாருன்னு நினைச்சீங்க. நான் அவனை சம்மாடி அடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா அவன் 10 பேரை கூட்டு வந்து என்ன பண்ணுகிறான்? என்ன சொல்லுங்க, 10 பேரை கூட்டு வந்து என்ன பண்ணிக்கிறான்? என்ன முழக்க அடிச்சு ரத்த காயங்களோட நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருன்னு சொன்னாரு, ஏன் வரல? எப்படிங்க வருவாரு? நீங்க சாட்சியா இருக்க வேண்டியவங்க சாட்சியை தவறி நடந்து கொள்ளும் போது, நீங்க கோச்சுக்கு போக கூடாதுன்றார் ஆண்டவர், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாதுன்றார் ஆண்டவர், நீங்க விவாகரத்து பண்ணக்கூடாதுன்றார் ஆண்டவர். இதையெல்லாம் நம்ம செய்தோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நாம் சிக்கிக்கொண்டு நாம் சாட்சியை இழந்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு ஆண்டவர் என்னிடத்தில் செயல்படவில்லை, அவருடைய வார்த்தைகள் என்னிடத்தில் நிறைவேறவில்லை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்னிடத்தில் நிறைவேறவில்லை என்று ஆண்டவரை முறுமுறுத்துக் கொண்டு ஆண்டவரை தூஷித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்ணுவாரு? உங்களை பலனடைய செய்வார். முதல்ல பலனடைய செய்வார். எந்த விஷயத்துல பலனடைய செய்வார்னா, உங்களுடைய ஆத்துமா வீக்கா இருக்குதுப்பா, அதனால தான்ப்பா நீங்க உலகத்தை அதிகமா நேசிக்கிறீங்க, ஆண்டவரை நேசிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க ஆத்துமா வீக்கா இருக்குதுப்பா, அதனால தான்ப்பா பாவம் செய்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருதயத்துக்குள்ள இருக்குது. உங்க ஆத்துமா வீக்கா இருக்குதுப்பா, அதனால தான்ப்பா செத்ததை பார்க்க திரும்ப போறீங்க, விட்டு விட்டதை பார்க்க திரும்ப போறீங்க. தைலக்காரனுடைய அயலும் செத்த ஈக்களாலே இன்று நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. வெளியே சொல்லுங்க, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை என்ன பண்ணுமா? செத்த ஈ வெளியே போட்டாதானே எடுத்து வெளியே, செத்த ஈய தூரமா போட்டாதானே. நம்ம சொல்றோம் கிறிஸ்துவின் நற்கந்தம் நாமனு, ஆனா ஒரு பக்கம் துர்வாசனை வீசிக்கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். கர்த்தர் எதை முகந்தார்? நோவா வந்து பேழையை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு காரியத்தை செய்தான். என்ன காரியம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆண்டவருக்கு என்ன பண்றான்? பலியிடுகிறான். ஆண்டவரே, இந்த மழை வெள்ளத்திலே நிச்சயமாய் காத்தீரே ராஜா. நாம் வேகமாக ஓடுவதற்காக ஆண்டவர் நமக்கு பேழை ஆயத்தம் பண்ணவில்லை, ஆயத்தம் பண்ணப்படவில்லை. நாம் இந்த அசுத்தங்களுக்கு மிதந்து மேலே வரும்படியாக பேழை ஆயத்தம் பண்ணினார். பேழை என்னாச்சு தெரியுமா? பேழைக்குள்ள மோட்டர் இருந்ததா? பேழைக்குள்ள இன்ஜின் இருந்ததா? பேழைக்குள்ள ஸ்டேரிங் இருந்ததா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்க ஸ்டேரிங் வச்சு திருப்புறீங்க, ஆண்டவர் கஷ்டப்பட்டு இந்த பக்கம் லெஃப்ட் திருப்புறாரு, நீங்க ஆண்டவரோட பலமுள்ளவர்களாய் ரைட் திருப்புறீங்க. ஆண்டவர் இந்த பக்கம் போகாத பாறை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சிடென்ட் அப்பதான் அதிகமா கொடுக்குறீங்க, கொஞ்சம் அதிகமா ஆக்சிடென்ட் போட்டா அந்த பாறையை ஏறி போயிடக்கூடிய பேழைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் பேழையில ஸ்டேரிங் வைக்கல, இன்ஜின் வைக்கல, ஆக்சிலேட்டர் வைக்கல, பிரேக் வைக்கல, எல்லாம் உங்களுடைய சித்தம். ஆண்டவரே ரெடியா சொல்லுங்க, என் வாழ்க்கை ஆண்டவர் உங்களுடைய சித்தம். மழை பெய்யுது, மழை பெஞ்ச உடனே பேழை மிதக்குது, அது எங்க அடிச்சு கொண்டு போகும் இவருக்கு கொஞ்சம் அதை குறித்ததான கவலை இல்லை. என் ஆண்டவர் என்னை நடத்துகிறார், என் ஆண்டவருடைய தரிசனத்தின்படி நான் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்மளால சொல்ல முடியுமா? தேவசித்தத்துக்கு மாறாய் நாம் எடுக்கிற முடிவுகள் எத்தனை? தேவசித்தத்துக்கு மாறாய் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பாதைகளில நாம் திசை திரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எத்தனை யூட்டர்ன் போட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு ஓடுவோம், கொஞ்சம் அப்படி சறுக்குச்சுன்னா ஆண்டவர் அங்க இருப்பாரு, நம்ம யூட்டர்ன் போட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அவர் தேடி திரும்பி பார்ப்பாரு, அவனை தேடினேன் அவனை காணவில்லை. ஆண்டவர் கடந்து போய்விட்டார், எங்கேயோ கடந்து போயிட்டார். திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், முதல்ல இருந்து ஆரம்பிச்சு முதல்ல இருந்து விசுவாச பயணத்தை தொடங்கணும். அப்படி ஆரம்பிக்கிறது என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னொரு சபையில போய் இன்னொரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. புதுசா ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம்.
அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. வழிக்கு விடும்போதெல்லாம் இன்னொரு சபைக்கு போறாங்க. ஏன்னா அந்த சபையில தான் தெரிஞ்சு போச்சு இவங்க யாருன்னு. அப்புறம் இன்னொரு சபைக்கு போறாங்க, அப்புறம் இன்னொரு சபைக்கு போறாங்க. வழிக்கு விழுவதோ, திரும்ப திரும்ப மேடு ஏறுவதோ, திரும்ப திரும்ப வழிக்கு விழுவதோ, ஒரு கிரிப் இல்லாத வாழ்க்கை. டயர் தேஞ்சு போறது. நீங்க கொஞ்சம் புழுதியில ஓட்டி பாருங்க. டயர் தேஞ்சு போற பைக்க புழுதியில ஓட்டி பாருங்க. நீங்க மூவ் பண்ணுவீங்க வண்டி, சக்கரம் பின்னாடி சக்கரம் சுத்தம். ஆனா என்ன பண்ணாது, ஒரு அடி கூட என்ன பண்ணாது, நகராது. சில வேளையில ஓட்டுநரையும் கீழே தள்ளிடும். சில வேளையில போகிற பாதையில போகாம பின்னாடி டயர் மட்டும் இப்படி சைடா போயிட்டு இருக்கும். முன்னாடி ஹேண்டில் பேர் அங்கேயே இருக்கும். வண்டி ஓட்டுனவங்களுக்கு அனுபவம் இருக்கும். சாக்கடையில எங்கேயாவது புழுதியில எங்கேயாவது மண்ணுல நீங்க ஓட்டி பாருங்க. பின்னாடி டயர் மட்டும் இப்படி நகரம், சைடா நகரம். முன்னாடி டயர் அங்கேயே இருக்கும். வண்டி கொஞ்சமும் போகாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆண்டவரை விட்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை. சில நேரம் கிள்ளவே தள்ளிடும் நம்மளை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்தால் 31வது வசனம் 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:30. இல்லையா? இல்ல, சாரி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று புத்திரியாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். மனுஷன் துக்கப்படக்கூடாது, மனைவி துக்கப்படக்கூடாது, பிள்ளைகள் துக்கப்படக்கூடாது. நேத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போன் பண்ணாரு. ஐயா, என் மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஐயா, கொஞ்சம் வந்து சவம் பண்ணுங்க ஐயான்னு கூப்பிட்டாரு. நாளைக்கு வரீங்களா ஐயான்னு. சரிங்க ஐயா வரேன். நான் எல்லா ஆயத்தத்தோட கிளம்பி வண்டியில ஏறி உட்கார போறேன். போன் பண்றாரு, ஐயா கிளம்பிட்டீங்களான்னு. ஏறி உட்காந்துட்டேன், 4 மணி நேரத்துல வந்து சேர்ந்துருவேன். அப்படின்னா கோச்சிக்காதீங்க, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிங்க. வெளியே சொல்லுங்க. இப்ப அவங்களுக்கு எது முக்கியமா தெரிஞ்சது? ஃபங்க்ஷன் முக்கியமா தெரிஞ்சது. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, ரொம்ப மென்மையானவர். திருவள்ளுவர் திருக்குறள் ஒன்று எழுதியிருந்தார், விருந்தினர்கள் மென்மையானவர்கள் என்று சொல்லி. அந்த குறள் சொல்லுகிறது, யாருக்காவது தெரியுமா? விருந்தினர்கள் மென்மையானவர்கள். யாருக்காவது தெரியுமா அந்த குறள்? மோப்ப குழையும் அனிச்சம், முகம் திருந்து மோக்க குழையும் விருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோப்பம் என்றால் என்னது? முகர்ந்து பார்த்தல். அனிச்சம் பூவை என்ன பண்ணுவாங்க? அப்படி மோந்து பார்த்தாவே அது என்ன ஆயிடுமா? மாறிவிடும், குழைந்து விடும் என்று எழுதியிருக்கிறது. குழைதல் என்றால் சாப்பாடு செய்யறவங்களுக்கு தெரியும், சாப்பாடு என்ன ஆயிடுச்சு? குழைஞ்சு போச்சு. அப்ப அரிசியா இருக்க வேண்டியது, முழு உருவமா இருக்க வேண்டியது என்ன ஆயிடுச்சு? தன் உருவத்தை இழந்து விட்டது என்று பொருள். உருமாறி போயிடுறதுதான் குழைந்து போதல். குழைந்து போதல்னா அப்புறம் அதை நீ முழுசா பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த அனிச்ச மலர் என்ன ஆயிடுச்சு? இப்போ உருகுலைந்து விட்டது. எதனால உருகுலைந்தது? கொஞ்சம் சுவாசம் அதற்கு ஒத்து வரவில்லை. யாராவது சுவாசித்தாலே வாடிவிடும். தொட்டாசி நீங்க சரி பார்த்துட்டீங்களா? நம்ம கையை அப்படி கிட்ட எடுத்து போகும்போது அது என்ன ஆயிடும்? அவ்வளோ வெட்கம் வரும். தொட்டாசி அவ்வளோ நாணம், அவ்வளோ வெட்கம். நம்ம அந்த தொட்ட உடனே என்ன ஆயிடும்? சொல்லுவாங்க யாருன்னா, சும்மாவே நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும் போதே அழகங்களை பார்த்து எப்படி அபி ஏதாவது சொல்லிட்டு இருக்கும் போதே அழ ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் தொட்டாசி மாதிரி அழறாளே, சொல்லுங்க. அப்போ அதற்கு அவ்வளவு வெட்கம்.
தொட்ட உடனே சுருங்கிவிடும், அது முகர்ந்த உடனே வாடிவிடும். பரிசுத்த ஆவியானவர் அதை விட மென்மையானவர். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துரோகங்களை பொறுத்துக் கொள்கிறவர் அல்ல. ஒருவன் மீட்கப்படும் நாளுக்கு என்று அந்த வசனம் சொல்லி இருக்கிறது. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. சினிமா தியேட்டருக்கு உள்ள போறவங்களுக்கு என்ன பண்றாங்க? தியேட்டருக்கு உள்ள போறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முத்திரை பரிசுத்த ஆவி என்று எழுதி இருக்கிறது. மீட்பு என்றால் ரட்சிப்பு, விடுதலை. நீங்கள் ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஜெயம் பெற வேண்டும், விடுதலை ஆக வேண்டும் என்றால் அதற்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து இங்கிருந்து பரமேறி போறதுக்கு முன்னாடி சீஷர்களுக்கு உபதேசித்தார். என்ன சொல்றாருன்னா, நிறைய விஷயத்தை நான் இங்க உட்கார்ந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, நான் போனா பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன், அவர் வந்து நான் எதையெல்லாம் சொல்ல மறந்தனோ அவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார். அப்போஸ்தலர் 1:8 சொன்ன பாத்தீங்க, அவரும் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்தா நம்மள என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துவாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையா இருக்கிறவர். இவர்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம கைடா வச்சுக்கிட்டோம்னா அவர் நம்மளை பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நமக்கு உபதேசம் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இதை செய்யாதன்னு முதல்ல சொல்லுவார். அதையும் மீறி நம்ம செஞ்சா அவர் கோச்சுவார், அவர் துக்கம் ஆயிடுவார். பாருங்க, அந்த இடத்துல எழுதி இருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. அப்ப அவரை துக்கப்படுத்த அவர் நம்ம விட்டு என்ன பண்றாரு? போயிடுறாரு. தாவீது பாவம் செஞ்சாரு. பாவம் செய்யும்போது ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன சொன்னாரு? ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் ஆண்டவரே. ஏனென்றால் என் வாழ்க்கையை நான் தொடர்ந்து ஓடுவதற்கு எனக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. நான் இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ்வதற்கு எனக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதான் வாசிச்சோமே அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை சாட்சியா நடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க சாட்சியாய் வாழ முடியாது. நீங்க பலனடைய முடியாது. முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள பலனடைய முடியாது. ஏயா நீயும் அவரை கூட இருந்த ஆள் மாதிரி இருக்குது. யார் வந்து கேட்டது? ஒரு பெண் கேட்டார். யார கேட்டாங்க? பேதுருவை கேட்டாங்க. பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவோ சனங்கள் இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து குளிர் காய்ந்த இடத்துல வந்து நீயும் அவரோடு இருந்த மாதிரி இருக்குது, உன் பேச்சு அந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? அவரு என்ன பண்ணாரு? அது நான் இல்லம்மா, என்ன மாதிரி மீசை எடுத்துட்டு இல்ல. அவர் சொல்லியிருப்பாரு, என்ன மாதிரி தாடி வச்சுக்கிட்டு, என்ன மாதிரி ஒரு பெரிய பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு நிறைய பேர் அவரை பின்னாடி இருந்திருப்பாங்க. அவங்கள யாரையாவது நீங்க நான் நினைச்சிருப்பீங்க. வெளியே சொல்லுங்க. நான் அவர் இல்லை என்பதை சபித்து சத்தியம் பண்ணினார். சபித்து அப்படின்னு சொல்லி சொன்னா, அடே அந்த இயேசுவை பத்தி என்கிட்ட கேட்கிறேன். அந்த ஆளுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏங்க நீங்க மீசை எடுத்துக்கிறீங்க, புல்கை சட்டை போட்டு இருக்கிறீங்க, கழுத்து வரைக்கும் பட்டு போட்டு இருக்கிறீங்க. சாதாரணமா ஒரு பெண்ணை திறந்து விட்டுவாங்க, உள்ள இருக்கிற செயின் தெரியறதுக்கு, உள்ள இருக்கிற மார்பகம் தெரியறதுக்கு. புல்கை சட்டை போட்டதை விட மடிச்சு அப்படியே ஆம்ஸ் எல்லாம் காட்டிட்டு வருவாங்க. நீங்க புல்கை சட்டை போட்டுக்கிறீங்க, கழுத்து நிறைய பட்டு போட்டுக்கிறீங்க, மீசை வேற எடுத்துக்கிறீங்க. பாஸ்டர் மாதிரி தெரியுத? இல்லைங்க, நான் பாஸ்டர் இல்லை. எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? என் கழுத்துல யாரையாவது கத்திய வச்சு நீ கிறிஸ்துவன்னு சொன்னா உன்னை நான் கொலை பண்ணிட்டு வீடியோ எடுக்க போறேன், இப்ப நான் பாஸ்டர் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்ல போறேன். நாம சொல்ல போறோம். அப்படியா? அதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தா? பாருங்க, பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க. அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று எழுதி இருக்கிறது. அதே பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல சவால் விடுறாரு. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். I am the witness of the Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இயேசுவை நீங்கள் கொலை செய்ததை நான் பார்த்தேன், அதற்கு சாட்சியா இருக்கிறேன்.
ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல சாட்சி கையெழுத்து போட்டுடுவாங்க. என்ன சாட்சி கையெழுத்து போடணும்? இன்னாருடைய இடத்தை இன்னார் வாங்கி இருக்கிறாரு, அதற்கு நீ சாட்சி. அந்த இடம் அவர்கிட்ட இருந்து இவங்க இடத்துக்கு மாறி இருக்குது, பணம் வாங்கி இருக்கிறாங்க, இந்த நிலம் எங்க இருக்குது, அதுக்கு நீ சாட்சி. இதே மாதிரி இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி, நீங்கள் சாட்சி. இந்த சாட்சி சாதாரணமான மனுஷன் கொடுக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது கொடுக்க முடியும். ஒருவன் கூட